இட்ஸ் சண்டே மார்னிங். லேட்டாக தான் எந்திரிச்சோம். ஒரு வாரமாக வந்துட்டு சுக்கு காஃபியே குடிச்சிட்டே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு, இன்றைக்கி ஃபில்டர் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் தான் பிளான் பண்ணனால அப்போயே தான் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு ஃபில்டர் போட்டு வச்சுருந்தேன். அச்சுக்கு வந்துட்டு ஃபில்டர் காஃபியில் கிடையாது, சுக்கு காஃபி தான். ஏன்னா இன்னும் ரெடி ஆகலை, சின்ன காஃபி கோல்டு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் பனங்கற்கட்டை போட்டு சுக்கு காஃபி பண்ணி கொடுத்தாச்சு அச்சுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஃபிஷ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான். பட் சாப்பிட்டுட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே போயாச்சு. அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு புளியும் ஊற வச்சுட்டேன். ஸோ பயங்கர கூட்டம், எப்படியோ அடிச்சு பிடிச்சும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த சங்கரா மீனும் ரொம்ப பிடிக்கும். ஸோ சங்கரா மீன் வந்து குழம்பு பண்ணிக்கலாம், ஃப்ரையும் பண்ணிக்கலாம். இந்த வரிப்பாறை மீன் வந்துட்டு ஃப்ரைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே மசாலாவும் வாங்கிட்டு வந்தாச்சு இன்றைக்கி. ஏன்னா கொஞ்சமாக சோம்பேறித்தரும், அதனால் கொஞ்சம் போல் ஃபிஷ் மட்டும் எடுத்து ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா இடையில வென்ஸ்டே வாக்கில் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மண் சட்டி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். மீன் குழம்பு வச்சாலே இதை தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவேன். ஸோ இது இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேர்த்து பண்ணுறனால ஸோ பெரிய மண் சட்டிலே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் வெளியில் எடுத்திருக்கேன். எனக்கு இதில் வச்சாலே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தியே அப்போ தான் மீன் குழம்பு பண்ண திருப்தியே வரும். ஸோ ஃப்ரையும் சைட்லேயே போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கொடுத்து விட்டாச்சு. அவ்வளோதான்.